அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி. அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு நிறுவனர் மாநில பொதுச் செயலாளர். மாதாவரம் பகுதியில் அமைந்துள்ள கேகே தாளை ஒற்றைவடை தெரு பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அது இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, போன மாதத்தில் ஒரு திருட்டு சம்பவம், அதுக்கு முந்தின ஒரு திருட்டு சம்பவம், கிட்டத்தட்ட ஒரு 3 திருட்டு சம்பவங்கள் அந்த பகுதியில் நடந்திருக்கு. ஆனால் இந்த 3 திருட்டு சம்பவத்தில் இருமுறை கோவில் நிர்வாகமோ அந்த ஊர் நிர்வாகமோ சேர்ந்து காவல்துறையில் மாதாவரம் பால் பண்ணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். இதுவரை நடவடிக்கை எடுத்து பொருட்களை மீட்டும் தரவில்லை. களவாணிகளை கைது செய்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது காவல்துறை எந்த அளவுக்கு விரைந்து பணியாற்றுகிறது என்பதை இதன் வாயிலாக நான் பார்க்கின்றேன். இதில் கடைசியாக நடந்த திருட்டு சம்பவத்தில் ஃபஸ்ட்டு நடந்ததில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திருட வந்தவனுங்க கோவிலோட பெல்லை பித்தளையில் அமைஞ்ச பெல்லை திருடிட்டு போயிட்டானுங்க, களவாண்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் கடந்த 5ஆம் மாதம் நடந்த திருட்டு சம்பவத்தில் கோவிலோட சிசிடிவி கேமராலாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் இருந்த உண்டியல் சில பித்தளை பொருட்கள்லாம் திருடிட்டு களவாண்டு போயிட்டாங்க. இப்போ அதில் இருந்த பணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உண்டியலோடையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் புகார் கொடுத்துருக்கு. இப்போ கடைசியாக நடந்த திருட்டு சம்பவத்தில் கருவறைக்குள்ளே இருக்கிற 3 ஐம்பொன் சிலைகளை களவாண்டுறதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்கானுங்க. கோவிலோட கதவை உடைச்சி அதுக்கப்புறம் கருவறையில் இருக்கிற மரக்கதவை உடைச்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஆள் நடமாட்டம் ஏதோ சத்தம் கேட்டதால் அதை அப்படியே விட்டுட்டு, உடைக்க முடியாத காரணத்தால் விட்டுட்டு களவாண்டு வந்தவங்க ஓடிட்டாங்க. இதை அந்த ஊர் நிர்வாகமும் கோவில் நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறையினர் பார்த்துட்டு இன்னமும் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. ஆனால் இது வரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்யலை. பொருட்களை இதுக்கு முன்னாடி களவாண்டு போன பொருட்களையும் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கு, ஆனால் மீட்டு தரலை. காவல் நிலையத்துக்கு கோயில் நிர்வாகம் போனாலும் சரியான அணுகுமுறையில் அணுகினாலும் அவர்கள் சரியான முறையில் எங்களுக்கு காவலர்கள் பற்றாக்குறை, எங்களுக்கு இந்த கேஸ் இருக்குது அந்த கேஸ் இருக்குன்ட்டு அலக்கடிச்சிட்டு வராங்க. இது ஏற்புடையதல்ல. காவல்துறையினர் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும். இதற்கு முன்பு களவு செய்யப்பட்ட பொருட்களை எல்லாம் மீட்டு தர வேண்டும். அந்த கோவிலுக்கும் அந்த ஊருக்கும் உரிய பாதுகாப்பு தர வேண்டும். இன்று கோவிலில் களவாடணும்னு வரவனுங்க நாளைக்கு ஊருக்குள்ளே இறங்கி களவாடணும்னு இறங்கிட்டாங்கன்னா நாளைக்கு மக்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பு இருக்குன்றது தெரியல. அதனால் அங்கே உடனடியாக இரவு நேரங்களில் போலீஸ் வாகனத்தை ரோந்து பணியை தீவிரப்படுத்தி, ஓகேங்களா, அங்கே வெளிநபர்கள் யாருன்னா சுற்றி திருந்தாங்கன்னா அவர்களை சந்தேகத்தின் பேரில் அவர்களை உடனடியாக விசாரித்து கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும், ஓகேங்களா. இதை காவல்துறைக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னும் சில தினங்களில் தாங்கள் இந்த புகாருக்கு ஊர் நிர்வாகமோ கோவில் நிர்வாகம் புகார் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அமைப்பு சார்பாக நாங்களும் புகார் கொடுத்துருக்கோம். இதற்கு காவல்துறை செவி சாய்க்கலை, நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா விரைவில் அந்த கோவிலுக்கு சிசிடிவி கேமரா அமைப்பு சார்பாக அமைத்து தரப்பட்டு அங்கு இரவு நேரத்தில் எங்களுடைய பாதுகாப்பு படை, அமைப்புடைய பாதுகாப்பு படை இரவு நேரத்தில் அங்கே பாதுகாப்பு ரோந்து செல்லப்படும், ஓகேங்களா. இதில் அடுத்த முறை களவாண்டுறவங்களை பார்த்தா சட்ட ரீதி நடவடிக்கையெல்லாம் இல்லை, எங்கள் ரீதியான நடவடிக்கை தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்கள் தான் பாதுகாத்துக்கணும். எங்கள் கோவில் எங்களுடைய சொத்தை, எங்கள் மக்களுடைய சொத்தை இதெல்லாம் நாங்கள் தான் பாதுகாத்தாகணும். ஏன்னா அன்றைக்கி அந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கி எங்களை தள்ளப்பட்டிருக்கீங்க. அதனால் காவல்துறை எங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, எங்களால் இரவு நேரத்தில் அங்கே ரோந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, எங்களோட கம்ப்ளைண்ட்டில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் ரைட்டிங்கில் கொடுத்துருங்க. ரைட்டிங்கில் கொடுத்துட்டு எங்களால் ரோந்து போக முடியாது, எங்களால் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் எங்களோட அமைப்பு சார்பாக எங்களோட பாதுகாப்பு படைகளை ரெடி பண்ணி நாங்கள் அங்கே இரவு ரோந்து நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் கோயிலை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம்.
ஓகேங்களா. அங்கே எத்தனை திருடர்கள் அங்கே வந்தாலும், அவர்கள் எந்த வகையில் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகேங்களா. அதான் சொல்லிட்டேனே, சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம். ஓகேங்களா. வேறு எங்களுக்கு அச்சுறுத்துகிற வகையில் எதனா அங்கே யாருன்னா பண்ணாங்கன்னா அவங்கள அச்சுறுத்துகிற வகையில் நாங்கள் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிங்களா. நன்றி.